ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம் தான் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 1 கப் அரிசினா 1/2 கப்பு பருப்பு வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி 1 கப் அதே அரிசி இலக்க கப்புக்கு 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் மட்டும் எடுத்துக்காதீங்க. எடுக்க காயெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பில் வந்து 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம சாம்பார் சாதம் கடலை எண்ணெயில் தான் தாளிக்கணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். தக்காளி பழம் நல்லா வெந்து வரும்போது நம்ம அது கூட இனி மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் வந்து 3 டீஸ்பூன் சாம்பார் தூள். இவ்வளவும் சேர்த்து மசாலா வந்து கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கி கொடுத்துட்டு நீங்கள் வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி கொடுத்துருங்க. வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணி அங்கே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு பருப்பை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பருப்பு கலந்து வச்சு அந்த தண்ணியை வந்து அப்படியே இந்த காய் வந்து கொஞ்சம் வதங்கி வர டைமில் வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வந்து இப்போ வந்து 1 கப் அரிசினா 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. அப்போ கொஞ்சம் புளி தண்ணி, ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் போட்டு எடுத்துருங்க. 5 விசில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் என்ன அரிசி வைக்கிறீங்களோ அதை பொறுத்து. சாப்பாடு பாருங்கள் எவ்வளவு அழகாக குழஞ்சி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.